இந்த சாமி வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து தனியா வந்து எங்களை வந்து காப்பாத்தல. இது வந்து குடும்பமா எங்களை வந்து காப்பாத்துது. இதோட அம்மாவோட பொறுத்தவரை மட்டும் பாடகட்டி மாரியம்மன். அது பிறந்த இடம் வந்து புங்கஞ்சேரி. அது சின்ன குழந்தையா பிறந்து வளர்ந்து இருந்தது. பிள்ளைக்கு அம்மா ஒருத்ததுக்கு வேப்ப மரம் ஒன்று இருக்காங்க போட்டுட்டாங்க. அந்த புள்ள வந்து இறந்து போனது தான் சீதலா தேவி அம்மா. இதான் பாடகட்டி மாரியம்மன் பேர் வச்சாங்க. இது எதுக்கு பாடை கட்டி திருவிழான்னா பாடையில போகாம இருக்கிறது, நல்ல விதமா போறது. கடை போய் மடிப்பிச்சு எடுத்து அவனுக்கு வந்து அம்மனுக்கு போட்டேன். இப்போ என் பையன் கொஞ்சம் பரவாயில்ல. டாக்டராலே முடியாது அப்படின்னு சொல்ல பார்த்து நம்ம இந்த கோயிலில் வந்து வேண்டிக்கிட்டோம்னாக்கா அது நிறைவேறும். அது நிறைவேறினது உன்னை மாதிரியே நாங்கள் பாடை கட்டி நாங்கள் செய்கிறோம். பிரவோக் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம இருக்கிறது திருவாரூர் மாவட்டத்துல வலங்கைமான் அப்படிங்கிற ஊர்ல தான். வலங்கைமான் அப்படின்னு சொன்னாலே இங்க இருக்கக்கூடிய சீதலா தேவி என்று அழைக்கப்படக்கூடிய மாரியம்மன் கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம், உலக பிரசித்தி பெற்ற ஆலயம்னு சொல்லலாம். ஏன்னா இங்க நடக்கக்கூடிய திருவிழா அந்த மாதிரி ஒரு வினோதமான திருவிழா. பாடை கட்டி மாரியம்மன் அப்படின்னு இந்த அம்மனுக்கு ஒரு தனி பெயரே உண்டு. அது என்னங்க பாடை கட்டி அப்படின்னு கேட்கலாம். நம்ம ஊர்ல எல்லாம் காவடி எடுப்பாங்க. அதே மாதிரி இங்க வந்து பாடையில் வந்து பக்தர்களை உட்கார வைத்து இறுதி ஊர்வலம் வர்ற மாதிரியே ஒரு வேண்டுதல் நிறைவேற்றக்கூடிய ஒரு பழக்கம் இங்க இருக்கு. வாங்க பார்க்கலாம் இந்த பாடைகட்டி மாரியம்மன் கோவில் திருவிழா என்ன மாதிரியான ஒரு ஆக்ரோஷத்தோட ஆரவாரத்தோட இங்க கொண்டாடப்படுது அப்படிங்கிறத. நாங்கள் கோயிலில் பாடை கட்டிக்கிட்டு இருக்கேன். காவடி கட்டுவேன், வருவேன், காவடி தூக்குவேன், எல்லாமே செய்வேன். இங்கே வந்து வர மக்கள்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு முடியாமல் வந்தாங்க. முடியாமல் வந்து மறு வருஷம் வந்தாங்க. மறு வருஷம் வந்து அவங்கள நாங்கள் தூக்கிட்டு வந்து தான் பாடையில் வச்சோம். மறு வருஷம் அவங்களே நடந்து வந்து பாடையில் படுத்து அவங்க இது பண்ணாங்க. அதுக்கு மறு வருஷம் அவங்களே வந்தாங்க. அவங்க வந்து இப்போ நல்லா இருக்காங்க, சிறப்பாக இருக்காங்க, எல்லாமே நல்லா இருக்குது. இதோட அம்மாவோட பொறுத்தவரை மட்டும் பாடகட்டி மாரியம்மன். அது பிறந்த இடம் வந்து புங்கஞ்சேரி. புங்கஞ்சேரியில் வந்து சின்ன குழந்தையா பிறந்து வளர்ந்து இருந்ததுக்கு அம்மா ஒத்து போயிட்டு அந்த பிள்ளைக்கு அம்மா ஒத்ததுக்கப்புறம் நம்ம இதில் வந்து போட்டுட்டாங்க. இந்த வேப்ப மரம் ஒன்று இருக்காங்க போட்டுட்டாங்க. அந்த புள்ள வந்து இறந்து போனது தான் சீதலா தேவி அம்மா. இதான் பாடகட்டி மாரியம்மன் பேர் வச்சாங்க. பேர் வச்சதுக்கப்புறம் எல்லாரும் ஒரு 100-150 காவடி அப்படியா இருந்தாலும் 300-400 காவடி கட்டுவோம், எல்லாமே செய்வோம். ஆனால் வந்து இந்த பங்குனி மாதம் மட்டும்தான் இந்த திருவிழாவுக்குலாம் எல்லாரும் வருவாங்க. ஆனால் லட்சக்கணக்கில் பேர் வருவாங்க. பாடகட்டி மாரியம்மன் சீதலா தேவி அம்மன் வந்து கனவுல வந்து அவங்க கனவுல வந்து சொல்லுவாங்க, இனிமேல் பாடகட்டி தூக்கு நான் உன்னை நல்லபடியாக வைக்கிறேன். இப்போ வந்து முடியாமல் கிடக்காங்களே, ஆஸ்பத்திரியில் முடியாமல் டாக்டரே கை விட்டுறாங்களே, என்னால் முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்கள போய் நான் பாடகட்டி தூக்குறேன், என்னை சரி பண்ணி விடுமா தாயை பாடகட்டி மாரியம்மன்னு சொன்னால் அந்த அம்மா வந்து சரி பண்ணி விட்ருவாங்க. கால் முடியாதவங்களுக்கு கால், கை முடியாதவங்களுக்கு கை, ஃபுல்லாக அக்கினி சட்டி எல்லா இதுவும் எல்லாமே எடுப்பாங்க. பிள்ளைங்க வந்து அப்போ ஆறுக்காவடி எடுக்க முடியாது, ஆனால் தொட்டி காவடி, கொரட்டளவு வந்து இப்போ இது ரொம்ப இது கிடையாது, அளவு காவடி. இறந்து போனது சின்ன புள்ள தானே அந்த அம்மா, அதனால அந்த மாதிரி. என்னோட பேர் விக்னேஷ் பாபு. என்னோட சொந்த ஊர் வந்து வலங்கைமான், இந்த ஊர் தான். பொதுவாக ஒரு மனிதன் வந்து கடவுள்கிட்ட வேண்டுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல வேலை வேணும், நல்ல படிப்பு வேணும், நல்லபடியாக திருமணம் நடக்கணும், நல்ல மனைவி வேணும், குழந்தைங்க நல்லா ஆரோக்கியமாக நல்லபடியாக இருக்கணும், ஃபாரின் போகணும், வீடு கட்டணும், நிலம் வாங்கணும், எலெக்ஷனில் ஜெயிக்கணும், மினிஸ்ட்ரி ஆகணும், சிஎம் ஆகணும் கூட வேண்டுவாங்க. ஆனால் ஒரு மனுஷன் தான் வாழ்நாளில் உயிர் வாழணும், என் உயிரை திருப்பி கொடு, எனக்கு இந்த மறுபிறவி கொடு, இந்த உயிரை எனக்கு அப்படியே காமந்து பட்டி கொடு அப்படின்னு நம்ம வேண்டுறது இந்த சாமிகிட்ட மட்டும்தான். அதனால தான் இந்த சாமிக்கு வந்து பாடகட்டி மாரியம்மன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குங்க. இந்த சாமி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தனியாக வந்து எங்களை வந்து காப்பாற்றல. இது வந்து குடும்பமாக எங்களை வந்து காப்பாற்றுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அம்மனுக்கு ஒரு அக்கா ஒருத்தங்க இருக்காங்க, வேம்படி மகா மாரியம்மன் சொல்லிட்டு. முதல்ல அவங்களுக்கு திருவிழா நடத்தி அதுக்கப்புறம் தான் அம்மாளுக்கு திருவிழா நடக்கும். இதுக்கு ஒரு காவல் தெய்வனும் வனத்தாய் வனதேவதை அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றுக்கு அந்த பக்கம் ஒரு கோவில் இருக்குது. இப்போ பொதுவாக நம்ம ஒரு 5 வயசு குழந்தைகிட்ட போயிட்டு நம்ம பாசமாக அன்பாக அந்த குழந்தைக்கு நம்ம ஒரு சேவை செய்கிறோம், இது பண்ணுறோன்னா அந்த குழந்தை வந்து நம்ம என்ன கேட்டாலும் அந்த குழந்தை திருப்பி கொடுக்கும். அதே மாதிரி தான் அந்த அம்மனும். இதை ஏன் நான் அப்படி இந்த குழந்தைக்கு ஒப்பீடு பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அம்மனும் ஒரு 5 வயது குழந்தை தான். குழந்தை வந்து ஒரு 5 வயசு குழந்தை வந்து
அம்மை நோய் வாய்ப்பட்டு இறந்து போகுது. அந்த இறந்த குழந்தைய வந்து இந்த இடத்துல வந்து புதைக்கிறாங்க, அதை அடக்கம் செய்யறாங்க. இந்த அடக்கம் செஞ்ச இடத்துல வேப்ப மரத்தை நட்டு வச்சு இது பண்றாங்க. ஸோ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளி செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போகும்போது தனியா ஒரு அம்மா, ஒரு எப்படின்னா ஒரு தெய்வ சக்தி இருக்கிறதா சுற்றி இருக்க மக்கள் ஃபீல் பண்றாங்க. அந்த குழந்தைய தத்தெடுத்து வளர்த்த அந்த அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் அந்த இடத்துல வந்து நல்லது செய்யறாங்க. அந்த வேப்ப மரத்தை பார்த்து கும்பிட்டுட்டு போறவங்களுக்கு நல்லது நடக்க போகும்போது ஒரு நாள் வந்து ஒருத்தங்களுக்கு அருள் வந்து நான் இந்த இடத்துல குடியிருக்கேன், எனக்கு நீங்கள் வேண்டியதில் செய்யுங்க, இந்த மாதிரி திருவிழா எடுங்க அந்த அம்மா சொன்ன பிறகு இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா சுற்று வட்டாரத்தில் வந்து எல்லாருமே நம்ம இது பண்ணுறாங்க. இப்போ நம்ம சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மாவட்டங்களில் ஒரு மிகப்பெரிய திருவிழான்னு பார்த்தீங்கன்னா இந்த வலங்கைமான் பாடைக்கட்டி மாரியம்மன் கோயில் திருவிழா. மற்ற ஊர்லாம் திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நடக்கும், 2 நாள் நடக்கும். எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் பங்குனி மாதம் முழுசும் திருவிழா தான். பங்குனி 5 ஞாயிற்றுக்கிழமையும் எங்கள் ஊரில் திருவிழா தான். இதை தவிர ஆவணி மாதமும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். தெப்ப திருவிழா வந்து அந்த மாதத்தில் நடத்துவாங்க. இப்போ எப்படின்னா ஒருத்தவங்க வந்து இப்போ ஒரு மருத்துவ ரீதியாவோ இல்லை விபத்தினாலேயோ ஒருத்தவங்க வந்து உடம்பு அடிபட்டு போயிட்டாங்க, இல்லை ஒரு வரி பிழைக்கவே முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அவரோ அவங்க சுற்றி இருக்கவங்களோ ஒரு வேண்டுதல் வச்சுப்பாங்க. எப்படின்னா ஒருத்தவங்க வந்து மனக்கோலத்தில் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க, ஒரு நல்ல பதவியேற்பியலாள பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. யாராக இருக்கட்டும், நம்ம அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், மகனாக இருக்கட்டும். ஆனால் ஒருத்தவங்க யாருமே வந்து அவங்கள வந்து பிணமாகவோ ஒரு பாடையில் படுக்க வச்சோ யாரும் பார்க்க மாட்டாங்க, அப்படி பார்க்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வேண்டுதல் வைப்பாங்க. நான் இந்த மாதிரி அவங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு, அவங்களுக்கு இந்த மாதிரி நல்லபடியாக வந்தாங்கன்னா உன நான் வந்து பாடை கட்டி நான் காவடி எடுக்கிறேன்னு அவங்க வேண்டிப்பாங்க. அந்த வேண்டுதல் நிறைவேறணும், கண்டிப்பாக நிறைவேறும். எங்கள் வீட்லேயே நிறைவேறும். எங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க, நிறைவேறிச்சு. எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஆப்ரேஷன், பெரிய ஆப்ரேஷன் வந்து எங்கள் அம்மாவுக்கு பாடை கட்டி காவடி எடுத்தோம். இந்த சாமி ரொம்ப சக்தி உள்ள சாமி, வேண்டின வரத்தை கண்டிப்பாக கொடுக்கும். குணமான பிறகு அவங்க வந்து இந்த இடத்துல காவடி எடுப்பாங்க. சில பேர் 1 வருஷம் எடுப்பாங்க, சில பேர் 3 வருஷம் 5 வருஷம் கூட அவங்க வேண்டுதல் எடுப்பாங்க. இப்போ சில குழந்தைகள்லாம் பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா சில குழந்தைகள் வந்து கடவுளுக்கு தத்து கொடுத்துருவாங்க. இப்போ இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுற்று வட்டாரத்தில் எல்லா குழந்தைகளுமே பெரும்பாலும் வீட்டுக்கு ஒரு பிள்ளைய இந்த அம்மனுக்கு தத்து கொடுத்துருவாங்க. நானும் இந்த அம்மனுக்கு தத்து கொடுத்த பிள்ளை தான், இவரு இந்த அம்மனுக்கு தத்து கொடுத்த பிள்ளை தான். நாங்கள்லாம் வந்து சாகர வரைக்கும் இந்த அம்மனுக்கு நாங்கள் காவடி எடுப்போம். என்னால எடுக்க முடியலன்னா இப்போ அடுத்த ஜென்ரேஷன் எடுப்பாங்க. வம்சாவளியாக எங்களுக்கு வந்துட்டே இருக்கும். 22 வருஷத்துக்கு 30 வருஷமா காவடி எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு 2 வயசுலேருந்து காவடி எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ கை அடி போச்சுன்னா கை பொம்மை வாங்கி வைப்பாங்க, கால் அடி போச்சுன்னா கால் பொம்மை வாங்கி வைப்பாங்க. சில பேர் வந்து வெறும் மாவிளக்கு மாவு போடுவாங்க. மாவிளக்கு மாவு எப்படின்னா இப்போ வயிற்றுல சில பேருக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா வயிற்றுல மாவிளக்கு மாவு, தலையில் இந்த மாதிரிலாம் கூட மாவிளக்கு மாவு போடுவாங்க. அம்மனுக்கு விசேஷம் வந்து பால்னா ரொம்ப பிடிக்கும். இந்த அம்மன் வந்து மகமாயி மாரியம்மன் அப்படிங்கிறதுனால குளிர்ச்சி சந்தன பொருட்கள், அந்த சந்தனம், பூ, பழம், பால் கொடுப்பாங்க. பால் காவடியெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்குடியில் கண்டமங்கலம் கிராமத்தில் வசிக்கிறேன். எனக்கு வந்து 3 குழந்தைங்க, ஒரு பையன். அந்த பையனை தான் இங்கே தத்து கொடுத்துட்டேன். 8 மாதத்துலேயே தத்து கொடுத்துட்டேன். தத்து கொடுத்து வருஷம் பிறந்த நாளுக்கு இங்கே தான் வந்து நான் அர்ச்சனை பண்ணிட்டு போய் தான் பிறந்த நாள் கொண்டாடுவேன் எப்பயுமே. போன மாதத்தில் என் பையனுக்கு ரொம்ப இதாகிடுச்சு, ஒரு மாதிரி படிப்பில் கவனம் செலுத்தி ஒரு மாதிரி அதாகிடுச்சான். அதுக்கப்புறம் நான் இங்கேயே மடிப்பிச்சை எடுத்து கடை போய் மடிப்பிச்சை எடுத்து அவனுக்கு வந்து அம்மனுக்கு போட்டேன். இப்போ என் பையன் கொஞ்சம் பரவாயில்ல, 10வது முடிச்சிருக்கான். என் பெரிய பொண்ணு பிஎஸ்சி அக்ரி படிக்கிறா, 2வது பொண்ணு பிஏ எக்கனாமிக்ஸ் படிக்கிறா, ஐஏஎஸ் கோச்சிங் பண்ணுறா. வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. ஆனால் என் பையனை வந்து கொழுந்தனார் தான் தத்து எடுக்கிறாரு. தத்து எடுத்து தான் 3 பிள்ளைகளையும் வளர்க்குறாரு. அவருக்கு இப்போ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆகி கால் வந்து பிளேட் வைக்கிற மாதிரி எறும்பு நொறுங்கிடுச்சு. அவருக்காக வேண்டிக்கிட்டு இப்போ கால் வாங்கி சுற்றி கொண்டாந்து வச்சுருக்கேன். அவரும் நல்லா இருக்கும், என் குடும்பமும் நல்லா இருக்கணும். ஆனால் அம்மனை நம்பினா கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். நானும் நம்பிக்கையோடு தான் நான் வந்திருக்கேன். அம்மனை நம்பினா எனக்கு கண்டிப்பாக வீண் போகாது, நல்லது தான் நடக்கும். இது நல்ல சக்தி வாய்ந்த மகமாயி, இது நினச்சது நடக்கும். ஏதாவது யாருக்காவது உயிருக்கு ஆபத்துனா இந்த மாதிரி வேண்டிக்கிட்டு செய்வாங்க. அதான் இதோட சிறப்பு. விரதம் இருந்து தான் பண்ணுவாங்க, வேண்டிக்கிறது. இந்த மாதிரி நல்லபடி ஆகிடணும், நான் இப்போ பாடை கட்டி தூக்குறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டு செய்வாங்க. அது ஒரு நம்பிக்கை அந்த சாமி மேலே. அதெல்லாம் சக்தி வாய்ந்தவங்க, நல்லா ஃபேமஸானவங்க, வரலாறுல இடம் பிடிச்ச அம்மா தான் சொல்லுவாங்க. எல்லா நோயுமே தேவையாக போகணும். அம்மா மட்டும் இல்லை, ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டாலோ இல்லை ஏதாவது தீராத வியாதி எதுவாக இருந்தாலும் வேண்டிக்கிட்டு செஞ்சால் அது அவங்க நம்பிக்கை. பாடைகட்டு திருவிழாங்கிறது பாடை மாதிரியே செஞ்சுருவாங்க. படுத்த உடனே அவங்களுக்கு மூச்சு சுவாசம் நின்று போயிடும். எப்படி செத்து போனால் 4 பேர் தூக்குறாங்களோ அதே மாதிரி 4 பேர் தூக்கிட்டு வருவாங்க. இது சட்டியெல்லாம் தூக்கிட்டு போவாங்க, இறுதி ஊர்வலம் மாதிரி போவாங்க. சொந்தக்காரங்களும் செய்வாங்க. சொந்தக்காரங்க வர முடியலைன்னா இங்கே கோயிலில் இருந்து ஆளுங்க இருக்காங்க, அவங்க செய்வாங்க. கோயிலை சுற்றி 3 பிரகாரம் வருவாங்க. 3 தரம் சுற்றி வர்றப்ப அங்கே வந்தவுடனே எலுமிச்சம்பழம் சாரும் இந்த சூடம் கொளுத்தியும் வைப்பாங்க. உடனே அவங்க எந்திரிச்சிருவாங்க. அவங்களுக்கு அதோட விரதம் முடிஞ்சு போச்சு. இவங்களுக்கு இது எதுக்கு பாடை கட்டி திருவிழான்னா பாடையில் போகாமல் இருக்கிறதுக்கு, நல்ல விதமாக போகிறதுக்கு, நல்ல விதமாக நோயற்ற வாழ்வு தான் குறைவற்ற செல்வம். இந்த நோய் நொடி இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த பாடை கட்டி திருவிழா. உதாரணமாக இவருக்கு போன வருஷம் வந்திருந்தப்போ இங்கேருந்து வெளியில் போகிறப்பவே யூரின் போகிறப்ப ரத்தமாக போச்சு. 3 நாள் தான் மருந்து சாப்பிட்டாரு, வேண்டிக்கிட்டாரு, போயிடுச்சு. அதோடு போயிடுச்சு.
பொம்பளை உருவம், ஆம்பளை உருவம், கால், கை, கண்ணடக்கம், அப்புறம் வந்து தொட்டில் பொம்மை, குழந்தை இல்லாதவங்களுக்கு வேண்டியது தொட்டில் பொம்மை, நெஞ்சு, எல்லாமே உறுப்புகள் நம்ம உடம்புல என்னென்ன இருக்கோ அத்தனையும் வேண்டிக்கிட்டு வாங்கி வைப்பாங்க. அவங்களுக்கு தேவையாக போகும். ஆமாம், பிரச்சனை வருதா, கை சரியில்லையா கை வாங்கி வைக்கிறேன், கால் சரியில்லையா கால் வாங்கி வைக்கிறேன், உடம்புக்கு சுத்தமாக முடியலைங்களா உடம்பு, வயிற்றுக்கு வயிறு, எல்லாமே நம்ம உடம்புல என்னென்ன உறுப்பு இருக்குங்களோ அத்தனையும் இருக்குது. அத்தனையும் வேண்டிகிட்டு வாங்கி வச்சாங்கன்னா அவங்களுக்கு வேலையாக போகும். எங்கள் தாத்தா வீடு இங்கே தான், அம்மா பிறந்தது இங்கே தான், வளையமான் தான். இந்த தெரியுது பாருங்க, அதான் எங்கள் வீடுங்க. ஆனால் வந்து எனக்கு சின்ன குழந்தையிலேருந்து இதே ஃபேமஸ்ஸு தான். அப்பையிலேருந்து அதில் குறைச்சலே கிடையாது. சரியாக போயிடும். இந்த பாடை கட்டி தூக்குறாங்க, தொட்டி கட்டி தூக்குறாங்க, அளவு ஊற்றிக்கிறாங்க, எல்லாமே. நம்ம எது வேணுனாலும் நல்லபடியாக நடக்கும். இப்போ வந்து கால் முடியலையோ இல்லை கால் முடியாமல் இருக்கிறவங்க தான் வந்து பாடை கட்டி வந்து இது பண்ணுறாங்க. அதாவது ரொம்ப முடியாமல் சீரியஸாக இருக்கிறவங்களுக்கு தான் பாடை கட்டி இது பண்ணுறாங்க. இப்போ கால் முடியலையா அந்த கால் பொம்மை, உடம்பு கை கால்லாம் எதுவும் முடியலைனாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி உருவ பொம்மை இருக்கும். அதை வாங்கி வச்சோம்னாக்கா நல்லபடியாக ஆகிடும்ங்கிறது ஒரு நம்பிக்கை. ரொம்ப சீரியஸாக இருக்கும். அதாவது டாக்டராலே முடியாது அப்படின்னு சொல்ல பார்த்தா நம்ம இந்த கோயிலில் வந்து வேண்டிக்கிட்டோம்னாக்கா அது நிறைவேறும். அது நிறைவேறினது நாங்கள் இந்த மாதிரி பாடை கட்டி உன்ன மாதிரியே நாங்கள் பாடை கட்டி நாங்கள் செய்கிறோம், அதனால நீ நல்லபடியாக ஆக்கு அப்படின்னு வேண்டிக்கிட்டதுனால அது செய்கிறது தான். அது நாத்தனார் பையனுக்கு ரொம்ப கால் முடியாமல் இருந்தான். அதாவது இப்போ இடையில தான் ரீசன், போன வருஷம் தான் வண்டி காலில் விழுந்து கால் எலும்பே உடஞ்சிருச்சு, கட்டு போட்டுட்டு இருந்தான். நான் போன வருஷம் வேண்டியிருந்தேன், இந்த மாதிரியா மருமகனுக்கு கால் நல்லபடியாக ஆயிடுச்சுன்னா நாங்கள் வந்து அந்த கால் பொம்மை வாங்கி வைக்கிறேன், நல்லபடி ஆக்க அப்படின்னு சொல்லி நான் வேண்டியிருந்தேன். அதே போல் நம்ம மறு வருஷமே இந்த வருஷமே நல்லா ஆயிட்டான். அதனால் வந்து இப்போ நிறைவேற்றிட்டு தான் நான் இப்போ போயிட்டுருக்கேன். பங்குனி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை காப்பு கட்டுவாங்க. இந்த 4 வாரமும் திருவிழா நடக்கும். அதாவது ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் திருவிழா நடக்கும். அம்மை போட்டதுனாக்கா அது வந்து வேண்டிக்குவாங்க, உப்பு கொட்டுறேன், நீ சீக்கிரம் இறங்கிட்டேனாக்கா நாங்கள் உப்பு கொட்டுறோம், அதை நல்லபடி ஆக்கு அப்படின்னு சொல்கிறதுனால தான் அவங்க அதை வேண்டிக்கிறது. வந்து மெயினாக நடக்கிறது வந்து பாடை கட்டி தான், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. பாடை கட்டி திருவிழாங்கிறது அதுதான் ஃபேமஸ்ஸு. அதே போல் இந்த மனுஷால வந்து இந்த இது சுற்றுவாங்க தெரியுமா, சடல் சுற்றுவாங்க. மனுஷாலே சொருவி வச்சு சடல் சுற்றுவாங்க. அதுவும் ஒரு இது ஐதீகமாக இருக்கும். அதுவும் ரொம்ப ஃபேமஸாக நடக்கும். வணங்கம்மா மகாமாரிகள் திருவிழா முன்னிட்டு 2006 நல்லா நடக்கும். அது தேவையில்லை நல்லா இருக்கும். நாங்கள் வேண்டுதலை வச்சுருந்தோம், ஏதோ வேண்டுதலை கண்ணு இந்த உடம்பு எல்லாம் நல்லா ஆகிட்டு இது நல்லபடியாக நல்லா இருக்கும். நாங்கள் வாழ்த்துக்கள். இந்த மகாமாரி என்ன சந்திச்சு வந்தோமோ அது வெற்றி ஆகிடும். குழந்தைங்களுக்கு குழந்தை பொறுத்தல் வந்துடும். நம்ம உடம்பு சரியாகலன்னு சொன்னால் வேண்டி வந்தால் ஓகே ஆகிட்டு நல்லாயிருக்கும். நான் சின்ன பிள்ளைல பார்க்குறேன் திருவிழா நல்ல நாள். பாடக்கட்டி மாரியம்மன் கோயில், வலங்கைமான் மாரியம்மன் கோயில்னா பேர்பட்டது. இது ஒரு நூற்றாண்டு காலமாக எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா தலைமுறை தாத்தா தலைமுறையிலேருந்து நான் அது 3வது தலைமுறையாக வந்துக்கிட்டு இருக்கேன். ஏக பெருமை. ஒரு நாள் என்ன வருஷம் முச்சூடும் காவடி போய்கிட்டே இருக்குது. அவளது பேர்பட்டு போயிட்டு அவளோட மகிழ்ச்சி வந்து பார்த்துட்டு போனாவே எல்லாருக்கும் அது ஒரு குளிர்ச்சி. செய்யாதவங்களுக்கு செய்யுது, நல்லது செய்யுது, எல்லாம் அதை வேண்டி வராங்க. 1000 கோடி மக்கள் டெய்லி காவடி வருஷக்கணக்கு தான் எல்லாம். இப்போ வருஷத்தில் அது அந்த கணக்குப்படியே இப்போ பல்லாக்கு கொடியேறினத்துலேருந்தே காவடி போயிட்டுருக்கு. எப்படின்னு இல்லை, இன்னமும் இப்போ திரும்பியும் அதே போகுது. அந்த வருஷம் அடுத்த வருஷம் வரையும் தொடர்ந்து போயிட்டே இருக்கும். அவங்க இருந்தது, அவங்க பிறப்பு வாழ்நிலை போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தது, அவங்க தான் இப்போ இது பண்ணாங்கன்னா அவங்களேருந்து இப்போ அவங்க நல்ல விதமாக அவளை மக்களை எல்லாம் காவந்து பண்ணி நல்ல விதமாக இருக்குது. யாரும் அது வந்து அதை பற்றி குறைய சொல்ல மாட்டாங்க, இந்தமாரி இதுவும் பண்ண மாட்டாங்க. அது இருக்க புகழ்பட்டுக்கிட்டு பெருமையாக தான் போயிட்டு இருக்குது. அது நல்லா பாடக்கட்டி மாரியம்மன் கோயில்னா அது ரொம்ப பேர்பட்டது. வருஷம் முச்சூடும் காவடி போயிட்டு தான் இருக்குது. இதுக்கு வந்து இப்போ அந்த பாடக்கட்ட மாரியம்மனுக்கு டெய்லி உயர்ந்ததாக போயிட்டு செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, திங்கக்கிழமை, புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை எல்லா நாளுமே அதுக்கு பிடிச்சி போயிட்டு மக்களை பார்த்தது குளிர்ச்சா வர வச்சிருது. அது அப்படியே மகிழ்ச்சியாக அது குளிர பார்க்காதவங்களும் பார்த்துட்டு போகிறாங்க, செய்யாதவங்க இந்த வருஷம் பார்த்துட்டு அடுத்த வருஷம் எடுக்கணும், அடுத்த வருஷம் அந்த மாரி வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. வந்தையா போன வருஷம் வந்துட்டு போனேன், நல்லா இருக்கேன். என் பொண்ணுக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கும். பேர் அச்சுமா. இங்கே ஒரு 10 வருஷமாக வரோம். இந்த பாடக்கட்டி மகமாயி எப்படின்னா நினச்ச காரியம் எல்லாத்தையும் நடத்துவா. தீயார நோயெல்லாம் தீர்த்து வைப்பாவ. கேன்சராக இருந்தாலும் அல்சராக இருந்தாலும் எது இருந்தாலும் அவள்கிட்ட வேண்டிக்கிட்டு எது பண்ணாலும் அப்படியே நினச்ச காரியம் அப்படியே நடக்கும். சாவர நிலைமையில இருக்கிறவங்கள காப்பாற்றி விட்டு அதனால இந்த வேண்டுதல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நம்ம இறந்தா எப்படி செய்யணுமோ அதே மாதிரி இந்த அம்மாவுக்கு வந்து நம்ம உயிரோட நம்ம இருக்குமே நம்ம பாடக்கட்டி நம்ம பெறாம வந்து சுற்றி வந்து இறக்குறாங்க. மாதிரி பிறவி மாதிரி எனக்கு உயிர் பேசக்கூடன்னு சொல்லி
நான் வந்து கலாய்வுக்கு போய் ஒவ்வொரு கோயில்லையும் எந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்குது அப்படிங்கிறது கலாய்வு பண்ணி நான் ஆய்வு கட்டுரையை வெளியிட்டு இருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த பாடைக்கட்டி மாரியம்மன் திருவிழா அப்படிங்கிறது எனக்கு ஒரு பார்க்கறதுக்கு ஒரு வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறம் அந்த இறப்பு சடங்கு எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியாது. ஆனால் உயிரோடு இருக்கும்போது நம்மளுடைய நோய்வாய்ப்பட்டு மரணம் ஏற்படக்கூடிய தருவாயில் இருக்கும்போது இறைவன் கிட்ட வேண்டி அந்த போகக்கூடிய உயிரை வந்து மீண்டு கொடுப்பான் பாடைக்கட்டி அம்மன் அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் வேண்டுதல் வைக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருநங்கைகளுடைய குலதெய்வமாக கூத்தாண்டவரை சொல்கிறோம். அப்போ அங்கே ஒரு வேண்டுதல் வச்சோம் அப்படின்னா அது நிறைவேறும் அப்படிங்கும்போது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா தாலி கட்டி தாலி எடுக்கிறாங்க. அப்போ அது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த சடங்குகள் நிகழ்த்தப்படுது. அப்போ நாட்டுப்புறவியில் பார்த்தீங்கன்னா ஒரு சடங்கு அப்படிங்கிறது எப்படி தொடங்குச்சு, அது ஏன் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு இந்த பாடைக்கட்டி மாரியம்மன் அப்படிங்கிறது ஒரு முக்கிய நிகழ்வாக இருக்குது. பச்சை பாடையில் வச்சு அதில் கைக்கட்டு வாய்க்கட்டு ஒரு மனிதன் இறந்து இறுதி சடங்குனுடைய ஊர்வலம் எப்படி இருக்குமோ மேல தாளத்தோடு அதே மாதிரியே நடத்துகிறாங்க. அதை நம்ம பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருக்குது. அதனால் வந்து இந்த பாடைக்கட்டி மாரியம்மன் கிட்ட வந்து எந்த ஒரு வேண்டுதல் வச்சாலும் நிறைவேறுது. மக்களுக்கு வந்து எந்த குறையும் இல்லாமல் அம்மாட்ட வந்து ஏந்தி எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்து வந்து வேண்டிக்கிட்டால் எல்லா குறையும் எதாக இருந்தாலும் நல்லா புள்ள குட்டி போக்குவரத்து எல்லாமும் அணைப்பும் எல்லாமும் இருக்கும். மக்களுக்கு எந்த குறையும் இருக்காது. அதனால் அம்மா வேண்டிக்கிட்டு எல்லாமும் வந்து வருஷம் என்ன நடக்குமோ அது நடக்கும்ட்டு வந்து அம்மாட்ட வந்து பார்த்தா அவங்க உடம்புல உள்ளது கோலம் இப்படி பார்த்து எல்லாமே அடங்கி போயிடும். அதை வேண்டி தான் அதை வந்து செஞ்சுருக்கான். வருஷம் பங்குனி மாதத்தில் ஆற்றுல வந்து விசேஷமாக நடக்கும். இந்த வருஷம் தண்ணி கிடைக்க, போன வருஷம் தண்ணி இல்லை. தண்ணி இருந்துச்சு இன்னும் மக்கள் நிறையா பெருகாமல் இருக்கும். இடையில கூட்டம் வருதுன்ட்டு கொரோனா வருதுனால கம்மி பண்ணிட்டு அப்பப்போ இடையில எடுத்துகிட்டு போயிட்டு வந்துருக்காங்க. இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அடுத்த வாரம் பல்லாக்கு வருது, அதுவும் வர 3ஆவது வாரமும் இருக்குது. இன்னும் 2 வாரம் இருக்குது. வாரம் வரையும் வந்து பார்த்து செஞ்சுட்டு போய் வேண்டியது வேண்டுதல் தான் எல்லாம். இறந்தபடியே வேண்டிக்கலாம் போய்க்கலாம். பேர சாமியிட ஏற்றுக்காது. செத்த போலேயே புள்ள கொட்டி போக்குவரத்து எல்லாமே நடக்கிறது. வேறு எந்த சாமியும் ஏற்றுக்காது. சும்மா சாமி கொண்டு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். இந்த வளையமா மாரியம்மா பாடைக்கட்டி மாரியம்மா எதுக்குன்னா தமிழ்நாடு பூரா அதே அழகமாக இருக்குது. வீட்டில் புள்ள கொட்டி இருக்கும் போயிருக்கோம், சில உடம்பு சரிப்படாதவே இருக்கலாம் போயிருக்கலாம். இப்படி இந்த அம்மாட்ட போய் சேர்த்து வேண்டிக்கிட்டு பக்கத்தில் உள்ள சொல்லுவாங்க பாடைக்கட்டி மாரியம்மன் வளையமா இருக்காங்க, அம்மாட்ட போய் வேண்டிக்கம்மா பாடை கட்டி தூக்குறேன் தொட்டி கட்டி தூக்குறேன் அம்மாட்ட வேண்டிட்டு வாங்க அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க திருவிழா வரப்ப நீ செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது செஞ்சிருவாங்க. நான் வந்து 10 வருஷமாக இங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கோம். அடிக்கடி அம்மனுக்கு பாடைக்கட்டி கட்டிக்கலாம் வேண்டுதலாக இருக்காங்களாம் செஞ்சால் நிவர்த்திக்கும். பிள்ளைவடியில் அவங்கெல்லாம் செய்கிறேன் தூக்குறேன்னா வேண்டுறாங்களா வேண்டிக்கிட்டாக்கா பிள்ளை இருக்கும் நல்லா குடும்பம் நல்லா இருக்கும். இந்த வயசானவங்கெல்லாம் முடியாமல் இருக்காங்களா ஐயா பிள்ளைவடியெல்லாம் அவங்களுக்கெல்லாம் வேண்டிக்கிட்டு தான் அப்படி செய்கிறது. அது வந்து முடியாமல் இருக்க முடியாமல் இருக்கவங்களுக்கு வந்து அதை வேண்டிக்கிட்டு தான் ஐயா செய்கிறது. வேண்டிக்கிட்டு தான் செய்கிறது செஞ்சால் நிகழ்ச்சி நல்லாயிருக்கும்.